கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் குதித்த நாமல் ராஜபக்ச. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் பெண் உறுப்பினர் சந்தமாலி உலுவிடகே மீது தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகளை நிறுத்துமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காந்தலாயில் கட்டிடச் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு. காந்தலாயில் பழைய கட்டிடச் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காந்தலாய் சாலியபுர பிரதேசத்தைச் சேர்ந்த 61 வயதுடைய கலு கப்புகே செரத் பெரேரா என்பவர் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள பழைய கட்டிடத்தில் சுவரை அகற்ற முயன்றபோது இது இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாக தம்பலகாமம் போலீசார் தெரிவித்தனர். சந்தேகத்திற்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் போலீசார் சந்தேகம். களுத்துறை தெற்கு கட்டுக்குருந்த களிர் பிரதேசத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் ஒன்று களுத்துறை தெற்கு போலீசாரால் இன்று காலை கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த வேன் பிளியந்தலை பிரதேசத்தில் உள்ள வாடகை வாகன சேவை நிலையம் ஒன்றுக்கு சொந்தமானது என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இனம் தெரியாத நபரொருவர் நேற்றிரவு வேனை இப்பிரதேசத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு சென்றதாக பிரதேசவாசிகள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். கெஹலியர் ரம்புக்வெல்ல மனைவி மகளுக்கு பிணை. கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல்ல அவரது மனைவி மற்றும் மகள் ஆகிய மூவரும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டனர். அந்த மூவரையும் பிணையில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல்ல அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் இளஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையாகி இருந்தனர். களவாணிகள் கூட்டு சேர்ந்து குட்டி சபைகளில் ஆட்சி. கையூட்டல் மற்றும் ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றதனால் களவாணிகள் கூட்டு சேர்ந்து குட்டி சபைகளில் ஆட்சி அமைக்க முற்படுகின்றனர் என கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றின் போதே இதனை தெரிவித்தார். அமெரிக்கா சீர் செய்ய முடியாத சேதத்தை சந்திப்பீர்கள். ஈரான் தலைவர் எச்சரிக்கை. ஈரானிற்கு எதிராக இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா தாக்குதலை மேற்கொண்டால் அது மீண்டும் சீர் செய்ய முடியாத சேதத்தை சந்திக்கும் என ஈரானின் ஆன்மீக தலைவர் ஆயத்தொல்லா கமேனி எச்சரித்துள்ளார். அத்தோடு ஈரானியர்கள் சரணடைபவர்கள் அல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஆன்மீக தலைவரின் உரை அந்த நாட்டின் தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்டு வருகிறது. மாநகர சபையின் பெண் உறுப்பினர் மீது தாக்குதல். கொழும்பு மாநகர சபையின் பெண் உறுப்பினர் சந்தமாலி உலுவிடகே மீது தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக இன்று குறித்த ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகளை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.